Praise the Lord, hallelujah, God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு வரவேற்கிறேன். இந்த உடன்படிக்கை வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்தோஷம். And you are most welcome to the covenant of the day. And today is the 8th September 2025, Monday. ஒரு புது வாரத்தை கர்த்தருடைய கிருபையினாலே ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இன்னும் அந்த லிகியோனுடைய அந்த மனிதனை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவன் இப்பொழுது விடுதலை பெற்று இயேசுவின் பின்னாலே வர தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவர் இடத்துல பெர்மிஷன் கேட்குறான் அவங்க கூட வர்றதுக்கு. நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு அற்புதம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில், அவர் கீழே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? அது மார்க் சாப்டர் 5:19, மார்க் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். However, Jesus did not permit him, but say to him, go home to your friends and tell them what great things that Lord has done for you and how he had compassion on you. நீ போய் உன் இனத்தாரிடத்திலும் வீட்டிற்கும் கர்த்தர் உனக்கு இறங்கினதை, கிருபை காட்டினதை, உன்னுடைய வீட்டார், உன்னுடைய ஜனத்தார், இங்கிலீஷ்ல your friends and family, உன்னுடைய இனத்தார். அருமையானவர்களே, எனக்கு ஒரு ஆள் சேர்ந்ததுன்னு ஆண்டவர், எனக்கு ஒரு சீஷன் சேர்ந்துட்டான், 12ல் 13 இருக்கட்டும், அவனே வாலண்டரியா வரான் பாருங்க. அப்படி என்று இயேசு நினைக்காமல் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பின்னால வர வேணாம். உனக்கு ஆண்டவர் செய்ததை, கடவுள் செய்ததை, கர்த்தர் என்றால் கடவுள் என்ற அர்த்தம். நம்ம தானே ரட்சகர், ஆண்டவர், தி கிரியேட்டர். செய்தது யாரு? இயேசு சாமி, இயேசு நாதர் செய்தார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? உனக்கு செய்த நன்மையை, ஆமா தானே, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை, கர்த்தர் கடவுள் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததை போய் சொல்லு. ஆனா யார் செய்தது? ஏசாமி செய்தார். நான் செஞ்சா போய் சொல்லுன்னு சொல்லாம, கர்த்தர் கடவுள் என் மூலம் செய்தார், அப்ப நான் தான் கடவுள், அப்படிதானே அர்த்தம். அப்ப ஆண்டவர் தன்னை சொல்றாரு, கடவுளை மாதிரி அல்ல, கடவுளை போன்றவர் அல்ல, அவர் தான் கடவுள். கர்த்தர் கடவுள் உனக்கு இறங்கினதை போய் சொல்லு. அல்லேலூயா. Tell them what great things the Lord has done. அப்ப இன்றைக்கு ஆண்டவரே நம்மை அவருடைய நம் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், விடுதலை கொடுப்பதற்கு, செய்வதற்கு காரணம் என்ன? அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு சாட்சின்ற ஒரு பழக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக தங்களை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உனக்கு செய்ததை போய் சொல்லு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சாட்சியை பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிதான் சொல்லுவாங்க, கர்த்தர் செஞ்சதை சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் பண்ணேன், அப்புறம் கர்த்தர் செஞ்சாரு அப்படின்னுவாங்க. என்னவோ இவங்கெல்லாம் செஞ்சதுனால தான் கர்த்தர் செஞ்சாராம், அப்படி வந்துடும். ஆண்டவர், என் பின்னால் நீ வராத. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகம் பொங்கு போய் சகல ஜாதிகளும் சீஷராகுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு கற்பித்து போதித்து, டீச் them. அதுதானே நமக்குடைய கிரேட் கமிஷன், அதுதானே நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கட்டளை. போய் சொல்லுங்க. 1706வது வருஷம் ஜீகன்பால் தமிழ்நாட்டுக்கு வராம இருந்தா, அந்த ஜெர்மனி மிஷனரி நம்ம மொழியை கற்று இந்த மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிய வேண்டும். அது கர்த்தர் நமக்கு காட்டின இரக்கம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, சந்ததியாக இருக்கிறோம். ஒன்னும் வராத, நீ போய் கர்த்தர் செஞ்சதை சொல்லுன்னு சொன்னாரு.
வராத கர்த்தர் செஞ்சதை போய் சொல்லுன்னு சொன்னாரு. ரெண்டாவதாக என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்ல சொல்றாரு? உன்னுடைய வீட்டார், உன்னுடைய ஜனம், உன்னுடைய மக்கள், உன்னுடைய சமுதாயம், உன்னை அறிந்தவர்கள், உன்னைக்கு தெரிந்தவர்கள், அவங்களுக்கு போய் சொல்லு, சாட்சியா சொல்லு. கோ பேக், போய் சொல்லு. இன்னும் அவங்க அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகிய உங்களை என்னை கர்த்தர் அவரை பற்றி சொல்ல அழைத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்தது காரணமே அதுதான். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை சொல்ல எங்களை அழைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அற்புதங்களுக்கும் விடுதலைக்கும் ஆண்டவரே காரணம் உம்முடைய அன்பை நாங்கள் சொல்ல, அது உன்னுடைய இரக்கம் என்பதை உணர்கிறோம். இன்றைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஆவியானவரே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அவருடைய அன்பை சொல்ல, அவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Take care and God bless.